இன்னைக்கு வந்து கிரைம் காதலோட பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஹீஸ் மை ஐடல் வந்து நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் வந்து ஹியா, மாஷி, அப்புறம் நீங்கள் 3 பேருமே வந்து யுன்ஜுன், ஜாக்சன், சூபினோட லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க. கிளியராக சொல்ல போனால் ஹியா வந்து யுன்ஜுனோட லவ்வையும், மாஷி வந்து ஜாக்சனோட லவ்வையும், நீங்கள் வந்து சூபினோட லவ்வையுமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இப்படியே வந்து டேஸ் வந்து போகுது. அவங்க 3 பேரோட லவ்மே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அடிக்கடி குட்டி குட்டி சண்டை, ரொமான்ஸ் இந்த மாதிரி வந்து 3 பேரோட லைஃப்மே வந்து ஜாலியாக போகுது. உங்களுக்கு வந்து செமஸ்டர் லீவுமே வந்து விட்டுட்டாங்க. இந்த செமஸ்டர் லீவ் விட்டதுலேருந்து நீங்கள் சூபினை வந்து மீட் பண்ணவே இல்லை. நீங்கள் ரொம்பவே அவரை வந்து மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு மாதிரி கடுப்பாக வருது. ஸோ மடி இவனை பார்க்காம இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூபினுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. அவருமே அட்டன் பண்ணுறாரு. ஹே பேபி, சொல்கிறீ, கால் பண்ணியிருக்க? பேபி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓ மேடம், ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ? சரி, பால்கனிலேருந்து எட்டிப்பார் அப்படின்ட்டுன்னு சூபின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக வந்து பால்கனிலேருந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா வந்து சூபின் நிற்கிறாரு. உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் தாங்கவே முடியலை. குடுகுடுன்னு கீழே போயிட்டு அவர்கிட்ட ஐயோ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸைட்டடாக வந்து ஹக் பண்ணுறீங்க. அவருமே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் லவ் பண்ணுறது வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து தெரியும். நீங்கள் ஹியா, மாஷி 3 பேருமே லவ் பண்ணுறது வந்து உங்கள் வீட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து தெரியும். அவங்களுமே சரி பிள்ளைங்க சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்ட்டுனா அவங்களுமே அதை பற்றி பெருசாக வந்து பேசலை. அப்போ இல்லை, சூபின் வந்து கேட்குறாரு, வெளில போகலாமா அப்படின்ட்டுன்னு. நீங்கள் ஓகே போகலாமே அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சூபினோட வந்து வெளியில் போகிறீங்க. ஆஃப்டர் ஏ லாங் டைம் அவரை மீட் பண்ணனால நீங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கீங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது நீங்கள் சடனாக சூபின் கார் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க. அவர் என்னாச்சு, ஏன் திடீர்னு ஸ்டாப் பண்ண சொல்கிற? அங்கே பாரு, ஷாப்பிங் மால், அங்கே பிடிஎஸ் திங்ஸ்லாம் நிறையா இருக்கும், நான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நீங்கள், மாஷி, ஹியா 3 பேருமே வந்து பிடிஎஸ் ஆர்மி. நீங்கள் போயிட்டு அவளுங்களுக்கும் சேர்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அவர் வந்து ஓரமாக வந்து பார்க் பண்ணிவிட்டு ஒரு கால் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது ஒரு பையன் வந்து க்ராஸ் பண்ணையில் விழுந்துடுறான். ஸோ நீங்கள் அவனை வந்து எழுப்பி விட்டு அவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் ரொம்பவே அழகாக இருக்கான். அவனோட கணத்தெல்லாம் நல்லா வந்து பிடிச்சிட்டு என்ன பண்ணுற, என்ன படிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போயில யதார்த்தமாக வந்து சூபின் வந்து உங்களை பார்க்குறான். பார்த்தா வந்து உங்களை வந்து ஒரு லாரி வந்து இடிக்கிற மாதிரி வருது. ஸோ நீங்கள் நடு ரோட்டில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. சூபின் வந்து உங்களை ஷாக்கடாக பார்த்து கத்துறாரு. பட் வந்து உங்களுக்கு கேட்கல. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, அவர் சைடு வந்து பார்க்கும்போது உங்களோட முதுகு அந்த இடம் மாதிரி தான் தெரியுது. அவர் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கார். ரொம்ப நேரமாக கத்துறாரு. பட் வந்து உங்களுக்கு கேட்கவே இல்லை. லாரி வந்து கிட்ட வந்துருச்சு. அவர் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களை தள்ளி விட்டுறாரு. ஸோ அந்த சைடு வந்து தள்ளி விட்டுறாரு. நீங்கள் அந்த பையனோட வந்து அங்கிட்டு சைடில் போய் விழுந்துடுறீங்க. அவர் மேலே வந்து லாரி வந்து இடிச்சிருது. ஸோ அப்போயும் வந்து நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. என்ன ஆணுச்சு அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியுது. நீங்கள் வந்து அழுதுகிட்டே வந்து சூபின் பக்கத்தில் போகிறீங்க. அவர் கன்னத்தில் வந்து தட்டுறீங்க. சூபின், ஐ எம் ரியலி சாரி, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, ஐயோ எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் அடிச்சுட்டு வந்து அழுகுறீங்க. ஆம்புலன்ஸுமே வந்துடுது. அப்படியே சூபின் உங்களை பார்த்ததோடய அன்கான்ஷியஸ் வந்து ஆகுறாரு. நீங்கள் அழுதுகிட்டே வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்கிட்ட கெஞ்சுறீங்க, ப்ளீஸ் என் சூபினை எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க, எனக்கு அவன் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டாக்டர்கிட்ட கெஞ்சி வந்து அழுகுறீங்க. அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி தட்டி விட்டுட்டு சூபினை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. நீங்கள் ரொம்ப கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கீங்க. எல்லாமே என்னால் தான் போச்சு, சூபினுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நின்று அழுதுட்ருக்கீங்க. ஹியா, மாஷி வந்து உங்களை சமாதானப்படுத்துகிறாளுங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு டாக்டர் வந்து வெளியில் வராங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட போயிட்டு என்னாச்சு, ஏன் சூபின் வந்து பொழைச்சிட்டானா, நான் எப்போ பார்க்கணும் அவனை, ப்ளீஸ் ஏதாச்சும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பித்து பிடிச்ச மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கீங்க. அவங்க சேடாக சாரிம்மா
அவனை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டாங்க. நீங்கள் கீழே விழுந்து செம்மையாக அழுகிறீங்க. உங்களால் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப வந்து அழுதே வந்து அன்கான்ஷியஸ் வந்து ஆகுறீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து டாக்டர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு ட்ரிப்ஸ் வந்து போட்டு விடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து மான்சூரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம சூபினுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கிடையாது. இங்கே இருக்க அங்கிளோட வீட்டில் இருந்து தான் அவர் ஸ்டே பண்ணி வந்து படிச்சிருப்பார். அவரோட மான்சூரிக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து தலை வந்து உங்களுக்கு கேரிங்காகவே இருக்குது. நீங்கள் பக்கத்தில் நின்று செம்மையாக வந்து சூபினை பார்த்து வந்து அழுகிறீங்க. போச்சு, என் சூபின் வந்து என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டான். எதுக்குடா என்னை லவ் பண்ண, எதுக்கு உன்னை லவ் பண்ண வச்ச, என்னால் தான் இப்படி ஆணுச்சு, என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழுகிறீங்க. ஹியாமாச்சி உங்களை பிடிச்சி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. சூபினோட அங்கிள் தான் சூபினோட ஃபினரல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிறாரு. நீங்கள் இதே நினச்சி ரொம்பவே வந்து டிப்ரெஸ்ட் ஆகிட்டீங்க. இப்படியே வந்து 2 இயர்ஸ் வந்து ஓடிடுச்சு. நீங்களுமே காலேஜ் ஸ்டடீஸ்லாம் வந்து முடிச்சிட்டிங்க. பட் வந்து நீங்கள் இன்னும் அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியில் வந்து வரவே இல்லை. உங்கள் கண்ணு முன்னாடி சூபின் வந்து செத்தது இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதை நினச்சே வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக அவர் உங்கள் பின்னாடி சுற்றுனது, உங்களை ரசித்தது, உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணது, பீச் கூட்டிகிட்டு போனது, ஸ்டேஜில் எல்லாருக்கும் முன்னாடி ப்ரொப்போஸ் பண்ணது, அப்புறம் உங்கள் லவ் மெமரிஸ் இதெல்லாம் நினச்சி ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகிட்டீங்க. இப்படியே வந்து 2 இயர்ஸ் வந்து போயிடுச்சு. நீங்களுமே காலேஜ் ஸ்டடீஸ் முடிச்சிட்டிங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து உங்களை இப்படி பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க உங்களை வந்து சவுத் கொரியா வந்து அமுச்சு விடலாம். அப்போ அங்கே போனாவாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் டைவர்ட் ஆகிட்டு கொஞ்சம் நார்மல் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியாமாஷி நீங்கள் ஸோ உங்கள் 3 பேரையுமே வந்து சவுத் கொரியா அனுப்புறதுக்கு ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பாஸ்போர்ட் எல்லாமே வந்து விசா எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. அப்போ இல்லை ஹியாமாஷியும் வந்து சரி எஸ்கேக்கு போகிறதுக்கான பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஷாப்பிங் வந்து போகிறாளுங்க. ஹியாமாஷி உங்களுக்கு சேர்த்துமே வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளியில் வந்து வரும்போது ஹியாவுக்கு வந்து ஒரு ஷாக்கடாக வந்து ஒன்று நடக்குது. மாஷி வந்து அங்கிட்ட அவளுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அவள் வந்து அங்கே நின்று பேசிகிட்ருப்பா. ஹியா அந்த பர்சன் முன்னாடி போயிட்டு அந்த பர்சனை வந்து ஸ்லாப் பண்ணுறா. அது வேறு யாரும் இல்லை, யுன்ஜுன் தான். பிகாஸ் வந்து யுன்ஜுன் வேறு பொண்ணு கூட அஃபேரில் வந்து இருக்கார். ஹியா வந்து யுன்ஜுனோட ஷர்ட்டை வந்து பிடிச்சிட்டு நீயா யுன்ஜுன் இப்படிலாம் பண்ண, என்னை ஏமாத்திட்டியா, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி வந்து பேசுகிறா. அப்போ இல்லை ஆட்டிடியூடாக யுன்ஜுன் வந்து சொல்கிறாரு, ஆமாம் எத்தனை நாள் தான் உன் பின்னாடியே வந்து சுற்றுறது, எனக்கு வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ போர் அடிச்சிட்ட, அதான் இவ கூட சுற்றுறேன் அப்போன்னு ஹியாட்ட வந்து யுன்ஜுன் வந்து சொல்கிறாரு. அவள் வந்து மரம் வந்து ஸ்லாப் பண்ணிவிட்டு இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து வர்றா. அப்போ இல்லை மாஷி வந்து திரும்பி பார்க்குறா. யுன்ஜுன் வந்து நிற்கிறாரு. இவள் அழுதுகிட்டே வர்றது மட்டும்தான் அவளுக்கு வந்து தெரியுது. அந்த பொண்ணை வந்து அவ கவனிக்கல. ஆஷி ஹியாட்ட எவ்வளோ வந்து கேட்குறா. ஹியா வந்து பதிலே வந்து சொல்லலை. 2 பேருமே காரில் ஏறிட்டு வீட்டுக்கு வந்து வர்றாங்க. ஹியா அழுதுகிட்டே வந்து ரூமுக்கு வந்து போகிறா. நீங்கள் வந்து கீழே இறங்கி பார்த்துட்டு கன்ஃபியூஸ்டாக வந்து ஹியா ரூமுக்கு வந்து போகிறீங்க. மாஷி வந்து உங்கள் பின்னாடி வந்து வர்றா. ஹியா என்னாச்சு, ஏன் அழுகிற அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அவள் வந்து பதிலே வந்து சொல்லாமல் அழுதுட்ருக்கா. அப்போயில் நீங்கள் மாஷியை பார்த்து, மாஷி என்னாச்சு தெரிலடி, யுன்ஜுன் வந்தான் பேசிகிட்டு இருந்தான், ஆனால் பேசினக்கப்புறம் அழுதுகிட்டே வந்தான், நான் எவ்வளோ கேட்குறேன் சொல்லவே மாட்டாடி அப்படின்ட்டுன்னு வந்து மாஷி வந்து உங்ககிட்ட சொல்கிறா. அப்போயிலே ஹியா அழுதுகிட்டே வந்து சொல்கிறா, யுன்ஜுன் வந்து என்னை ஏமாற்றிட்டான், வேறு பொண்ணு கூட அஃபேரில் வந்து இருக்கான், நான் ஏமாந்துட்டேன், அவனுக்கு நான் ரொம்ப போர் அடிச்சு போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரோக்காய் வந்து அழுகிறா. அப்போயில மாஷி அவனை அப்படியேவா விட்டு அவன் மூஞ்செல்லாம் உடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமா வந்து பேசுகிறா. அப்போயில ஹியா சொல்கிறா, இனிமே நான் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. நீங்கள் 2 பேருமே அவளை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. அப்போயில ஹியா வந்து சொல்கிறா, சீக்கிரமாகவே எஸ்கேப் போயிடும்டி அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறா. இப்படியே 1 வீக் வந்து பாஸ் ஆகுது. ஃபைனலி நீங்கள் 3 பேருமே வந்து கொரியாவுக்கு வந்து கிளம்புறீங்க. அப்போயில ஒய்யன் மாம் வந்து சொல்கிறாங்க,
பார்த்து பத்திரமா போங்கடா, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், மிஸ் யூடா அப்படின்ட்டு 3 பேரையுமே ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லிவிட்டு ஏர்போர்ட் வந்து போயிட்டு ஃப்ளைட் வந்து ஏறுறீங்க. ஆஃப்டர் 3 ஹார்ஸ் அப்புறம் வந்து நீங்கள் கொரியா வந்து லேண்ட் ஆயிடுறீங்க. அப்பேல மாஷி, ஐயோ வாவ் சூப்பராக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது, என் ட்ரீம் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குதிக்கிறா. நீங்கள் ஹியாவும், ஐயோ போகிற போக்க பார்த்தா இவன் மறந்துடுவா போலையே, அடி நாங்களும் உன் கூட தான் இருக்கோம் மறந்துடாத அப்படின்ட்டுன்னு சொல்கிறீங்க. அவள் வந்து ஹிஹிஹி சரிடி அப்படின்ட்டுன்னு வந்து பல்ல காட்டுறா. அப்பையில் வந்து மாஷி சொல்கிறா, சரி வாங்கடி ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஹவுஸ் வந்து தேடுவோம் அப்படின்ட்டுன்னு. அப்பையில் வந்து ஹியா வந்து சொல்கிறா, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லடி, என் ஃப்ரெண்ட்டை சொல்லி நான் ஹவுஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன், நம்ம 3 பேரும் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் 3 கம்பெனிஸில் வந்து ஒர்க் வந்து இருக்கான், நாளைக்கு வந்து இன்டர்வியூ வந்து போவோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. நீங்களும் மாஷியும் சரின்னு சொல்லிவிட்டு 3 பேருமே வீட்டுக்குமே வந்து போயிட்டுருங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே அந்த 3 கம்பெனிக்குமே வந்து இன்டர்வியூக்கு வந்து போகிறீங்க. 5 ஹார்ஸ் இதிலே வந்து போயிடுது. எல்லா இன்டர்வியூஸுமே வந்து அட்டன் பண்ணிவிட்டு 3 பேருமே ஒன்றா வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மாஷி வந்து சேடாக வந்து கேட்குறா, ஹே என்னடி வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு. அப்போயில் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லடி நானும் எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கி பார்த்துட்டேன், ஒர்க் வந்து கிடைக்கல அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போயில் மாஷி சொல்கிறா, சரிடி நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம், அதெல்லாம் ஜாப் வந்து கிடச்சிரும், நம்ம வரி பண்ணிக்க வேணாம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறா. நீங்கள் 3 பேருமே நோட் பண்ணுறீங்க. இப்படியே வந்து டேஸ் போகுது, 2 மந்த்ஸ் இப்படியே வந்து போயிடுது. உங்களுக்கு வீட்டிலருந்து உங்களோட செலவுக்கு வந்து காசு வந்து போட்டு விடுறாங்க, அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் வந்து போகுது. 1 Friday மாஷிக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி வந்து பார்த்துட்ருக்கா. அப்போல நியூஸ் சேனல் வைக்கும்போது ஒரு நியூஸ் வந்து ஹெட்லைன் வந்து போகுது. 3 பேருமே சீரியஸாக வந்து பார்த்துட்ருக்கீங்க. பிரபல பிடிஎஸ் செக்யூரிட்டி வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் 3 பேரும் அதை பார்த்து வந்து ஷாக் ஆகுறீங்க. பிடிஎஸ்க்கு ஹேட்டர்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நியூ செக்யூரிட்டி அலாட் பண்ணுறதுக்காக ஜாப் வந்து இருக்குது. ஸோ anyone interest please join the job and secure our BTS members அப்படின்ட்டுன்னு நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகி வந்து முடியுது. அப்போல ஹியா, ஹே யாருடி நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து கொலை மிரட்டெல்லாம் கொடுக்குறது? அப்போல மாஷி, அதானே யாருடி அது? அப்போல நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டேன், என் புருஷன், அடி போங்கடி நீங்கள் வேறு, உங்களை மாதிரி தானடி நானும் பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒரு ஐடியா. அப்போல ஹியா மாஷி 2 பேரும், என்ன ஐடியா? நம்ம ஏன் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது, அதுவும் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற ஜாப் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போல மாஷி வந்து சொல்கிறா, ஐயோ சூப்பர் ஐடியாடி, நம்ம நாளைக்கே அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. நீங்கள் 3 பேருமே வந்து அடுத்த நாள் கிளம்பி ஹைபிக்கு வந்து போகிறீங்க. போயிட்டு அங்கே ரிசப்ஷனில் வந்து நீங்கள் கேட்குறீங்க, மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம், நியூஸில் பார்த்தோம் இந்த மாதிரி பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு செக்யூரிட்டி ஜாப் வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாங்கள் உங்கள் மேனேஜரை பார்க்கலாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவங்க ஓகே மேம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சார்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேங்க் பிடிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் அப்படின்ட்டு அங்கிட்டிருந்து பேங்க் பிடி வந்து கேட்குறாரு. அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நியூஸ் பார்த்துட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு செக்யூரிட்டிஸ் வந்து 3 பேர் வந்து ஜாப் ஆஃபருக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டுன்னு. அப்போ இல்லை பேங்க் பிடி வந்து சொல்கிறாரு, ஓகே அவங்கள வந்து என் ரூம்க்கு அமுச்சுடுங்க அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போல அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, நீங்கள் 3 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஆள் வருவாங்க, அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் போய் மேனேஜரை பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. 3 பேருக்குமே ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக ஒரு நர்வஸாக வந்து இருக்குது. ஏன்னா பிடிச்ச ஊர், பிடிச்ச ஜாப்பு கிடச்சிட்டா நல்லா இருக்குமே
அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க. அவங்க 3 பேரையுமே ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டு பேங்க் பிடி அவங்களோட ரூமில் வந்து உட்கார வைக்கிறாங்க. பேங்க் பிடி வந்து இன்னும் வரல. ஸோ அவர் வந்து உள்ளே வராரு. நீங்கள் 3 பேருமே எந்திரிச்சு அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, பவ் பண்ணுறீங்க. அவர் 3 பேரையுமே உட்கார வந்து சொல்கிறாரு. ஓ, உங்கள் லுக்கு பார்த்தா இந்தியன்ஸா, ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் தேங்க்யூ அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஆக்சுவலி இந்த ஜாப்க்கு யாருமே வந்து அப்ளை பண்ணவே இல்லை. பிகாஸ் ஹேட்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து ராங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது ஓகே தானே அப்படின்ட்டு 3 பேரை பார்த்தும் வந்து கேட்குறாரு. பிலிகியா சொல்கிறா, ஓகே சார், நாங்கள் நல்லா வந்து யோசிச்சுட்டு தான் அந்த ஜாப் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போல பேங்க் பிடி, ஓகேம்மா நீங்கள் டுமாரோலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. 3 பேருக்குமே செம்ம வந்து சந்தோஷம். ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து அங்கேருந்து தேங்க்யூ சொல்லிவிட்டு அவருக்கு பவ் பண்ணிவிட்டு வந்து கிளம்பி போகிறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் பேங்க் பிடி வந்து யாருக்கோ கால் பண்ணிவிட்டு அவரோட கேபினுக்கு வந்து வர சொல்கிறாரு. டு பி கண்டினியூஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐ ஹோப் வந்து இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பிஜிஎம்ஸ் வந்து தேடிட்டே இருக்கேன்டா, பிகாஸ் பிஜிஎம் வந்து போட்டால் உங்களுக்கு பெஸ்ட் ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு. பட் மோஸ்ட் ஆஃப் வந்து பிஜிஎம் வந்து ஒன்று நல்லா இருக்குது. ஸோ நல்லா இருந்தால் அது காப்பிரைட்டாக இருக்குது. நான் பார்த்து வந்து நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல வந்து போடுறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாவோட ஐடி லிங்க்கும் வந்து பயோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாலியாக வந்து பேசலாம். இந்த பார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் மை ஐடல் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்ட் 2 வந்து பார்க்கலாம். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பை பை, லவ் யூ.